தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனை தேவன் பிரசன்னராயிருப்பீராக. ஆராதனை ஒவ்வொரு சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவசரம் சொல்கிறவராய் ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடும் உங்கள் அன்பு கூர்ந்து ஆராதனை செய்ய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்காத பிரசன்னம் ஆண்டவரை முடி மட்டும் இருக்கட்டும் கர்த்தாவே. நானும் அப்பா வருகிற ஒவ்வொரு ஜனங்களோடும் தேவ வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேச இடைப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனையுடைய மலர்களை கரத்துல நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் சொல்லுங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் ஒரு சில பாடல்களை பாடுவோம். பாடல் எல்லாம் வந்து சேர்ந்து பாட போகிறோம். பாடல் புத்தகத்தில் முதலாவது 362வது பாடல். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். மகிமை பிரகாசத்தில் சேவகுலான ஒளிதலே பிரகாசத்தில் சேவகுலான ஒளி
ஆவியாகிய திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். 751 பாடல். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். தூரங்களை பார்க்க செய்யும் நீராமையா, செவிட செவிகள் கேட்க செய்யும் நீராமையா, தூரங்களை பார்க்க செய்யும் நீராமையா, செவிட செவிகள் கேட்க செய்யும் நீராமையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். கிறிஸ்தவனே, சத்தம் செய்தவர் நீராமையா, மனிதரை எழுப்ப செய்தவர் நீராமையா, கிறிஸ்தவனே, சத்தம் செய்தவர் நீராமையா, மனிதரை எழுப்ப செய்தவர் நீராமையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பாவசாபம் நீக்க செய்தவர் நீராமையா, கவலை கஷ்டம் நீக்க செய்தவர் நீராமையா, பாவசாபம் நீக்க செய்தவர் நீராமையா, கவலை கஷ்டம் நீக்க செய்தவர் நீராமையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் இந்த புதிய வருஷத்திலே உங்களுடைய கூறிக்கொள்ள மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறேன். என்னுடைய பிரசங்கத்துக்கு உறுதுணையாக என்னுடைய வாழ்க்கையில் 2 வருடங்களாக இந்த புதிய வருஷத்திலே 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 இந்த புதிய வருஷத்திலே
வசனம் 28 நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். எல்லாரும் அறிவு சொல்லுவாமா? இன்னொரு ஆளுடைய சத்தமா சொல்லலாமா? சரி, அந்த 28ஆம் வசனம் நீ பார்த்து நானே படிக்கிறேன். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதிப்பான். நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லணும். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இடையிலே வந்து ராமமே அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாக்கோபை குறித்து ஆதியாகம புஸ்தகத்திலே எழுதுகிறான மோசேஸ் எழுதுகிறார். யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே கடைசி காலத்திலே தன்னுடைய 12 புத்திரரை தன்னிடமாக அழைத்து அந்த 12 புத்திரருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறதோ, என்னென்ன ஆசீர்வாதம் அவர்களை முன்னிட்டு காணுகிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறதான யாக்கோபு என்பதால் வேதம் சொல்கிறது. புத்திரர்களும் தனக்கு முன்னால் நிற்கிற வேளையில அந்த 12 புத்திரர்களுடைய நிலைமை என்ன என்பதாக யாக்கோபு அறிந்து அவருடைய நிலைமைக்கு தக்கபடியாக யாக்கோபு ஒவ்வொரு புத்திரரையும் ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதம் இது என்பதாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 12 புத்திரருடைய ஆசீர்வாதமும் 12 விதமாகவே இருந்தது. ஒருவரை போன்று மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் வித்தியாசமாகவே இருந்தது. தன்னுடைய மகன் என்று பாராமல் அவங்க ஆவிக்குரிய நிலைமையை மட்டும் யாக்கோபு பார்த்து அந்த சாட்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோபை ஏவுகிறதான ஒரு நிலைமை பார்க்கிறோம். தங்களுடைய முகத்தை பார்த்து அல்ல, அவங்களுடைய ஆழ்கிரிய வாழ்க்கையை பார்த்து யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் கால வேளையிலே கடந்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவனே சொல்கிறார். நீங்களும் நானும் கூட தேவனுடைய சமூகத்தை அன்பு வந்திருக்கின்றோம். அவர் அழைக்கையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்மை அழைக்கும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விருப்பமுடையவராக காணப்படுகிறார். எனவே சோதரம், இந்த இடத்திலே நீங்கள் ஆராதனைக்கு கடந்து வருகிறதான வேளையிலே வெறுமையாக வந்தாலும் திரும்பி செல்லும் போது நிறைந்த பாத்திரங்களாக செல்ல இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதாக உபாகமத்திலே வாசிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதாக மோசே சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து குறிப்பிடுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். நமக்கு அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதிக்கின்றார்.
அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு நாள்ல சோதரம் எலிசா தீர்க்கதரிசியினிடத்துல அவருடைய சோதரம் அவர் பக்கமாக அல்லது அவருக்கு கீழாக இருந்தாலும் இன்னொரு தீர்க்கதரிசி இறந்து போக அவருடைய மனைவியானவள் சோதரனுடைய ரிக்வெஸ்ட் வைக்கின்றார். இப்படியாக உம்முடைய அடியான் மூக்கும்பாக எப்படி இருந்தார் என்பதாக நீர் அறிவி. இப்பொழுது சோதரன் என் பிள்ளைகள் அதாவது 2 பேரையும் கடன் கொடுத்தவன் வந்து அழைத்து செல்ல அதை அடிமையாக்க நினைக்கிறார். எனவே நீர் என்னை கண்ணோக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக அந்த ஸ்திரீ சொல்லவும் எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்பதாக கேட்கின்றார். அதற்கு அந்த ஸ்திரீயானவள் சொல்கின்றால், ஒருவன் எண்ணெய் இல்லாமல் உன்னுடைய வீட்டில் வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்லி எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் சொல்ல அவங்க சொல்லுகிறார். சொல்றோம், வீட்டிலிருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் பாத்திரங்களை எல்லாம் வரவழைத்து அந்த என்னுடைய ஜாடியில் இருக்கிறமான எண்ணெயை அந்த பாத்திரங்களை ஊற்ற வைக்க வேண்டும் என்பதாக அவருமாக அநேக பாத்திரங்களை ஊற்றப்பட்டதான அந்த எண்ணெய் தீர்ந்து போகும். எண்ணெய் இதோடு தீர்ந்து என்பதாக இதை விற்று உன்னுடைய கடன்காரருக்கு செலுத்தவும் சோதரம் நீ மீதமுள்ளதான எண்ணெயை விற்று சோதரம் நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சோதரம் பிழைப்பு நடத்திகள், குடும்பத்தை நடத்திகள் என்பதாக எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதான ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இதனாலும் காலையிலே தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே தேவனுடைய வீட்டுகளில் வந்திருக்கிறான உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராக தேவன் சொல்லுகிறதுதான் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக அவனவனுடைய ஆசீர்வாதம் சொல்லி யாக்கோபு தன்னுடைய மக்களை தன்னுடைய மகனை சோதர புதல்வர்களை ஆசீர்வதித்தார் என்பதாக ஏற்கனவே அது பொருள் என்னவென்றால் ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது. அவைகளை முன்னிட்டு தான் அடுத்த ஆசீர்வாதம் உனக்கு நீராக வருகிறது. அல்லேலூயா. ஒரு பாத்திரமாக நீங்கள் நாங்கள் ஆலயத்தில் வந்தால் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம் ஒரு பாத்திரமாக சில வேளை ஆலயத்தில் வந்தாலும் நிறைந்த பாத்திரமாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் என்பதாக நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதரம் இப்படி கேட்டால சோதரம் ஒரு நிலைமையை தான் நாம் வேதாகமம் முழுவதும் பார்க்கின்றோம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதாக சொல்லி யாக்கோபு தன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் ஆசீர்வாதித்தாரே அதே ஒரு நிலைமையை ஆதியாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறான ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ஒருமுறை ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே, நான் இன்னும் சில நாளில் வைத்து போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாக அல்லது உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு தருபடியாக நீ என் வாய்க்கு ஏற்றதான நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களாக அதாவது சமையல் செய்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவுக்கு குறிப்பிடுகிறது. இங்கே நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்தான ரெபெக்காள் தன்னுடைய செல்ல மகனாகிய யாக்கோபை, உன்னுடைய தகப்பன் இன்ன விதமாக உன்னுடைய அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறார், ஆனால் நீயோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி சோதரன் ரெபெக்காள் தன்னுடைய மகனுக்கு சோதரம் அறிவினை போதும் தன்னுடைய தாயினுடைய வாதத்தின்படியாக காட்டிலே சென்று என்னுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டதான ஆட்டுக்குட்டிகளை அடித்து கொண்டு தன்னுடைய புருஷனாருக்கு ஏற்ற ருசியுள்ள பதார்த்தமாக கொடுக்கவும் சோதரன் இந்த ரெபெக்காள் முயற்சி எடுக்கின்றாள். அப்பொழுது ஏசாவினுடைய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டதான இந்த யாக்கோபு சோதரன் ஈசாக்களுடைய சமூகத்திலே கடந்து வருகின்றார். சோதரன் வசனம் 26 ஆதியாகமம்
27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். வசனம் 27 சொல்லுகிறது, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மூடி, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்பதாக ஈசாக்கு அறிக்கைப்படுகின்றார். ஆனால் ஏசாவை ஆசீர்வதிக்கு முன்பாக, அதாவது தான் கொண்டு வந்ததை இன்னும் முன்பாக, நீ அருகில் வந்து என்னை முத்தம் செய்ய என்பதாக ஈசாக்கு சொல்லவும், இந்த யாக்கோபு என்ன செய்தார்? ஏசாவின் வஸ்திரம் அணிக்கப்பட்டதான யாக்கோபு இந்த ஈசாக்கை முத்தமிடுகின்றார். அப்படி முத்தமிடுகிறதான வேளையிலே ஈசாக்கினுடைய வாயில் வார்த்தை கவனிங்க சொல்றார். என்னுடைய 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அதன் வீழ்பார்த்து சொல்லுகிறேன், இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்களின் வாசனையை போல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்ததான வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்பதாக சொல்லி இந்த யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதா ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அப்படின்ற அந்த யாக்கோபு இப்பொழுது ஈசாவுக்கு முன்பாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகனாகவே நின்று கொண்டிருக்கின்றார். கர்த்தரால் சொன்ன ஆசீர்வதிக்கப்பட்டதான வயல்களின் வாசனையை நமக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கிறதான ஒரு யாக்கோபு. அவருடைய வாசனை எப்படி இருந்ததா? கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்வெளியின் வாசனை, வயல்வெளியின் வாசனை. இந்த நாளின் கால வேளையில நம்ம எல்லாம் கவனித்து பார்க்கிறதான ஆண்டவர் ஆலய பிரகாரங்களிலே வரும்போது எந்த வாசனை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறார். எந்தெந்த இருதயம் உடையவர்களாக, என்னென்ன சுபாவம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம், நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்கிறதான சுபாவ லட்சணங்கள் என்ன, நம்மிடத்திலிருந்து வெளியான வாசனை என்ன என்பதாக கர்த்தர் அறிகின்றார். ஒரு முறை சோதரம் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதின் குடும்பத்தில் போய், நான் ஆசீர்வதிக்க வேண்டியதானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானா, இவனாக இருக்குமோ என்பதாக சோதரம் தாவீது, அதாவது ஈசாயின் மூத்த பிள்ளைகளை குறித்து சாமுவேல் நினைக்கும் போது, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல என்பதாக சொல்லி ஒரு 3 பிள்ளைகளை தவிர்த்து விடுகிறதான சாமுவேல் தீர்க்கதரிசி மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ என்றால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நானோ உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்பதாக ஆண்டவர் சோதரம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு நிலைமையை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். என்னை கேட்கிறதான் அருமையான தேவஜனமே, தேவனுடைய சமூகத்திலே வரக்கூடியதான அது விண்ணப்பம் பண்ணுவதான வருவோர் போவோர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். வருகிற போகிற எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிக்கிறார்கள் அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிறதான ஜனத்தை மட்டுமே. அதற்குரியான லட்சணம் உண்டா, அதற்குரியான அந்த சொந்த மஞ்சாட்சி உண்டா, அதற்குரியான தகுதி உண்டா என்பதால் ஆண்டவர் பார்க்கின்றார். எனவே தான் சில நேரங்களில் இந்த கிறிஸ்தவத்திலும் இப்படியாக சில வேலை சில சீனியர் பார்ட்டிஸ் இப்படியாக நினைப்பாங்க, நான் கூட 50 வருஷமாக விசுவாசமாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் 110 வருஷங்களாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆனால் ஒரே வருஷத்தில் வந்ததான புதிய புதிய கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இவ்வளவாக உயர்த்தி வைக்கிறாரே என்பதாக பொறாமை துக்கப்படுகிறதான கிறிஸ்தவர்களும் உண்டு. நேற்றைய நாளிலிருந்து 3 வருஷங்களிலிருந்தே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்,
ஆனால் நேற்று வந்தவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரே என்பதாக இந்த விஷயத்தில் அவங்களுடைய வருஷங்கள் அல்ல, அவங்களுடைய ஆவிக்குரிய தன்மை, அந்த ஆவிக்குரிய தன்மையை பொறுத்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த நாளின் காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய குமாரனுடைய வாசனை, என்னுடைய குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்களின் வாசனையை போல் இருக்கிறது என்பதாக சொல்லி ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை குறித்து சந்தோஷப்படுகிறார். அப்படின்றால் கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்களின் வாசனை யாக்கோபிடத்தில் இருக்கும் என்றால், இப்போது ஈசாக்கு புதிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு சொல்லுகிறார். சோதரம் வசனம் 28 படிங்க. தேவன் உனக்கு வானத்தில் பணியையும், தேவன் உனக்கு நீ வயல்வெளியின் வாசனையாக இருக்கிறபடியாலே, பூமியின் கொடுமையை கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்வெளியின் வாசனையாக நீ இருக்கிறபடினாலே தேவன் உனக்கு வானத்து பணியை தந்தருளுவாராக. அல்லேலூயா. தேவன் உனக்கு வானத்து பணியை தருவார். உன்னிடத்தில் என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆகுது? வயல்வெளியின் வாசனை, சோதரன் பயிர் நிலத்தின் வாசனை உனக்குள்ளாக இருக்கும்போது, உன்னிடத்திலிருந்து வரும்போது உனக்கு ஏற்ற ஆசீர்வாதம் என்ன? வானத்து பணி. அல்லேலூயா. வானத்து பணியை கர்த்தர் உனக்கு தர போதுமானவராயிருக்கின்றார். நம்முடைய நிலைமைகள், நம்முடைய வாழ்க்கையின் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பை கண்டு இவனை நான் இன்ன விதமாக ஆசீர்வதிப்பேன் என்பதாக சோதரன் கர்த்தர் நாள் காலையில் உங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சோதரன், நீங்கள் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லையே என்பதாக நீங்கள் துக்கப்பட வேண்டாம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தவில்லையே என்று நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கண்டு கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். யாக்கோபை குறித்து என்ன சொல்லுகின்றோம்? அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லு, அவனவனை ஆசீர்வதித்தார். அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்லுகிறார். யூதாவே, சகோதரராய் புகழப்படுகிறவன் நீயே என்பதாக சொல்லி மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை யூதாவில் வைக்கின்றார், யோசேப்பின் மேல் வைக்கின்றார். நம்மிடத்தில் இருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டுதான் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை நம்மிலே வைக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவே சோதரன் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும்படியாக, மேலும் மேலும் சோதரம் முந்தின நாட்களிலே நாம் என்ன அனுபவத்தில் இருந்தோமோ அதற்கேற்றபடியாகவே ஆசீர்வதிக்கிறோம். நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு அதிகமாகும்படியாக பெருகும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் ஆலயத்தில் வரும்போதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் வீட்டுக்கு போகும்போது அதே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது அதே ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தவறி போனால், இழந்து போனால் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே நிறைந்த பாத்திரங்களாக நாம் காணப்படுவேன். கர்த்தர் உங்களுக்கு வானத்து பணியும், இரண்டாவது பூமியில் கொடுமையையும் கொடுத்து, பூமியின் கொடுமையை கொடுக்கணும். ஜஸ்ட் வெயிட். ஓகே, பூமியின் கொடுமையை கொடுக்கின்றா அப்படின்றால் நம்முடைய பூமியானது வறண்டு போனதான பூமி அல்ல, செழிப்புள்ளதான பூமியாக கர்த்தருடைய வாசனை இருக்கும்போது உனக்கு வானத்து பணியை தருகின்றார். பூமியின் கொடுமையையும் உனக்கு தருகின்றார்.
ஒன்றாவது மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துடுவாராக. மிகுந்த தானியத்தை தருகிறாராம். மிகுந்த தானியம் ஆண்டவர் ஆசீர்வதித்தான வயல்வெளியின் நிலைமைக்கு ஏற்ற அதற்கு ஒத்ததான மனுஷராக யாக்கோபு காணப்படுகிறபடினாலே உனக்கு வானத்து பணியை தருகின்றார், பூமியின் கொடுமையை தருகின்றார், மிகுந்த தானியத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது மிகுந்த தானியத்தை தருகின்றார். ஆட்கள் சொல்லுவாங்க, நான் என்னுடைய வயலுக்கு நான் இன்னும் உரம் போட்டதுனால அதிகமான தானியங்கள் கிடைக்கிறதாக நம்முடைய ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லு, கர்த்தர் உனக்கு அதை தருவார் என்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு மிகுந்த தானியத்தை தருவார் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மிகுந்த தானியம் உன்னுடைய வீட்டிலே இடம் கொள்ளாமல் போக மட்டும்படியாக சோதரம் கடந்த வருஷம் வந்ததான அந்த தானியத்தின் வரவு அங்கே வீடு நிறைந்திருக்கும் போது இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதமான புதிய தானியத்தின் வருகை அதிகமாக இருக்கிறபடினாலே கடந்த வருஷத்தின் தானியம் நீ அந்த இடத்திலிருந்து இடம் மாற்றி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோமே. அதுபோல இடம் கொள்ளாமல் போகப்பட்டதாக கர்த்தரை ஆசீர்வதிக்க நாம் செய்ய வேண்டிய என்னவென்றால் கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்வெளியின் வாசனை நம்மளே வீச வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்வெளியின் வாசனை. ஆனால் அதே நிலைமையிலே ஏசாவுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இல்லை. யாக்கோபு சொல்ற ஏசாவோ மிகுந்த துணிச்சலான வேட்டைக்காரன், ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறது மிகவும் புறவிருந்தமாகவே வேதம் சொல்கிறது சொல்றார். எனவே நான்காவதாக திராட்சரசத்தையும் தந்துள்ளாராக, திராட்சரசத்தையும் தந்துள்ளாராக என்பதாக. வசனம் 23 படிங்க. 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் யாக்கோபு கொடுக்கின்றார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். சோதரா, உனக்கு வானத்து பணியை தருகின்றார், பூமியின் கொடுமையை தருகின்றார், மிகுந்த தானியத்தை தருகின்றார், திராட்சரசத்தை தருகின்றார். இத்தனை வரவுள்ளதான எந்த இயற்கை கிடைத்ததான ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய வீட்டிலே வரும்போது அவனை குறித்து ஜனங்கள் என்ன செய்வார்களா? ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஊருக்குள்ளாக ஒரு வம்சத்துக்குள்ளாக உன்னுடைய சொந்த தேசத்துல ஒரு இப்படிப்பட்டதான வருமானம், இப்படிப்பட்டதான அறுவடை, இப்படிப்பட்டதான செழிப்பு, இப்படிப்பட்டதான திராட்சரசம், இப்படிப்பட்டதான தானியம் இவனுக்கு வந்தது அவனை குறித்து மற்றவர்கள் பேசுவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் பேசுவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்கள் அவனை குறித்து மெச்ச பாராட்டுவார்கள். அவனை மட்டுமோ அவன் தொழுவதாக தேவனை குறித்து மகிமை பாடுவதாக வேதம் சொல்லுகிறது. இதனாலே இவன் இன்னபடியாக அவன் ஆசீர்வதிக்கிறான், இன்னபடியாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதாக ஜனங்கள் பேசும்போது ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு என்ன செய்வாயா? எஜமானனாய் இருப்பாய். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த வீட்டில அக்கம் பக்கத்துல அவருடைய சித்தப்பா, பெரியப்பா, மக்கள், பிள்ளைகள், சோதரன் எல்லாருமே இப்போ இப்படிப்பட்டதான வாசனை உடையதான மனிதனை சோதரன் வணங்கவும்
அவங்க சகோதரருக்கு எஜமானமா இருப்பாய் என்பதாக. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமா இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, அவருடைய கொஞ்சமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் அந்த யாக்கோபு. இப்ப ஆபிரகாமின் நிலைமைக்கு நேராக வருகின்றான். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார் என்பதாக சொல்லி சோதனை விதமாக ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான ஒரு யாக்கோபு நிலைமையை குறித்து நாம் இடத்திலே பார்க்கின்றோம். எல்லாரும் ஒரு ஆளு சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆளு சொல்லுங்க. இவ்வளவுதானா? வாயை திறந்து அன்னிங்க சொல்லுங்கம்மா. நான் அன்னிங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் வாயை மூடுவீங்க. ஏன் வாயை மூடுவீங்க? சோதரா இன்னொரு சொல்லுங்க. அல்லேலூயா. such a great அல்லேலூயா. பெரிய அல்லேலூயாவே உள்ள வச்சுட்டு சின்ன சின்ன அல்லேலூயா சொல்லி என்னை ஏமாத்துவோம், கடவுளை ஏமாத்துவோம் பாக்குறீங்களா? சோதரா பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இவ்விதமாக இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறதான நிலைமையை நாம் பார்க்கின்றோம். உயர்த்தப்படுகிறதான ஒரு நிலைமை, மேன்மையான ஒரு நிலைமை. இவர்களுக்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் உன்னிடத்திலிருந்து என்ன வாசனை வருகிறது. ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து என்ன மனம் உண்டாகிறது, உன்னிடத்திலிருந்து எப்படிப்பட்டதான வாசனை வருகிறது என்பதாக சொல்லி இந்த யாக்கோபு ஜனங்கள் மத்தியிலும் ஜாதிகள் மத்தியிலும் உயர்த்தப்பட்டவனாக இருக்கிறார் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக ஒரு மனிதனை குறித்து நாம் எழுதிய பார்க்கின்றோம். சோதரம் 9ஆம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. 9ஆம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அத படிங்க. இரண்டாவதாக ஒரு மனிதன் என்று சொன்னேன். அவருடைய பெயர் தான் சாலமோன். உனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை கண்டு, உனக்குள்ளாக நீ எதை வைத்திருக்கிறாய் என்பதை பார்த்துதான் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கின்றார். இங்கே சாலமோனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் திட்டம் பண்ணவில்லை. அது என்ன சோதரா என்ன நினைக்கிறார் என்றால், அற்புதமாக இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவருக்கு இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். உனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதாக பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுதானே, கர்த்தர் ஆசீர்வதித்தான வயல்களின் வாசனை யாக்கோபுக்கு இருந்ததினாலே யாக்கோபை மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். இதே யாக்கோபு தான் தன்னுடைய புத்திரர்களை அழைத்து செல்கின்றார். யாக்கோபு தன்னுடைய புத்திரர்களை அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதத்திலே பார்க்கின்றார். சாலமோனை குறித்து வேதம் சொல்கிறது, இவ்விதமாக கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவருக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. வயல்களின் வாசனை இருந்ததான யாக்கோபை ஆசீர்வதித்தார். இங்கே ராஜரீக மகத்துவம், ராயல் ஸ்ப்ளண்டர் சாலமோனுக்கு ஆளுகை செய்யும்படியான திறமை இருந்ததை கர்த்தர் பார்க்கிறார்.
சோதரம் தாவீதுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் அநேக பிள்ளைகள் இருந்தாலும் கூட ராஜ வம்சத்தில் இருந்தான சில ஸ்திரீகளை தாவீது திருமணம் செய்திருந்த போதும் கூட அவர்களிலே பிறந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் இல்லை. ஆனால் சாலமோனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம். ராஜாவாக வேண்டும், ராஜாவுக்குரியான ஒரு அரசனுக்குரியான ஒரு திறமை, ஒரு கணிப்பு, ஒரு நிச்சயம், இவையெல்லாம் சாலமோனுக்கு இருந்தபடினாலே ஆண்டவர் மேலும் ராஜரீக அந்த சுபாவத்தை, ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுடைய வாழ்க்கையிலே வைத்து வைக்கின்றார். ஒரு அல்லது சொல்லுவாமா? இன்னொரு சொல்லுவோமா? இன்னொரு சொல்லுவோமா? சென்னை பட்டணத்தில் அநேக பெண்கள் குடும்பத்திற்கான பிள்ளைகள் ஒரு மேன்மையான நிலையில் வர முடியாமல் காணப்படுகிறார்கள். அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தெருக்களிலே மற்ற மதத்திலே காணப்படுகிறார்கள் போல அநேக கிறிஸ்தவர்கள் சென்னையிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகள் தான் முன்னேற வேண்டும் என்பதாக ஒரு விருப்பமே இல்லாமல் 10வது வரைக்கும் அப்படி இப்படி எப்படியோ ஸ்கூலுக்கு போவாங்க. என்னம்மா ஸ்கூல் போயில்லையா? முன்னூட்டாம் மாஸ்டர் அப்பா நீங்க ஸ்கூல் போகல? முன்னூட்டாம் மாஸ்டர் எதனாவது சந்தோஷமா சொல்றாங்க. முன்னூட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே வாழ்க்கையில முன்னேற வேண்டும். நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனவே அதற்கேற்றதான தகுதியோடு நான் வாழ வேண்டும் என்றான கவலை அற்றிருக்கிறதான அநேக குடும்பத்தின் பிள்ளைகள். காரணம் அதை குறித்தான எண்ணம் இல்லாத பெற்றோர்கள் காணப்படுகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்பதாக ஆபிரகாமுக்கு சொன்னார். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்பதாக சொன்ன உடனடியாக ராஜாக்களாக ஆபிரகாம் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டாரா? ராஜாக்கள் சமூகத்திலே ஆண்டவர் வைத்துக் கொண்டாரா? ஆபிரகாம் ராஜாக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாம் முன்பு ராஜாவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் ராஜாவாக வேண்டும், சாரா ராணி ஆக வேண்டும். அப்படிப்பட்டதான தம்பதிக்குத்தான் புதிய பிள்ளையாக ராஜஸ்தானத்திலே ராஜ மகத்துவத்திலே உள்ளதான பிந்தின தலைமுறை பிறக்கும். ராஜஸ்தானத்தில் பிள்ளைகள் சொல்ற ஆபிரகாம் பிறப்பாங்க. அப்ப அந்த கவலை யாருக்கு வர வேண்டும்? பெற்றோருக்கு வர வேண்டும். பெற்றோருக்கு வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இப்படித்தான் வளர்ப்பேன், நீ இப்படி குடும்பத்தில் பிறந்தானா நீ இப்படித்தான் நான் சொன்னபடிதான் நடக்க வேண்டும், நீ இப்படித்தான் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக சொல்லி சொல்லுங்கள். உணவுள்ள பெற்றோர்கள் அப்படிதான் நடத்துவாங்க. ஒரு நாள்ல இதுபோல எங்க வீட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சொன்னாங்கன்னா காலையில 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பிரேயர் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில அந்த பிரேயருக்கு நான் செல்லாமல் 5 மணிக்கு சின்ன டீனேஜ் அந்த பொருட்கள் நான் கூட கொஞ்சம் தூங்கினேன். என்னோட அம்மா பக்கத்தில் கிடந்ததுனால ஒரு பெரிய தென்னை மட்டை சுமார் இருந்து அந்த சோழ இருக்கும். அந்த தென்னை மட்டை அந்த ஓலையெல்லாம் வந்து வெறும் தென்னை மட்டை கிடந்தது. அதை தூக்கி மொத்த தென்னை மட்டையை தூக்கிட்டு வந்து ஒரு கோடு போட்டாங்க என் மேல. அப்படியே கண்ணு மெனுங்கக்கூடியதான அந்த பெல்ட்டில் ஒரு அடி கொடுத்தாங்க. அவங்க 2வது அடி வருமுன்னால
என் பெட்ஷீட் எங்க கிடைக்கிறதோ, இழுதி எங்க கிடைக்கிறதோ, கிடைச்சது தூக்கிட்டு ஒரே ஓட்டமானதுன்னா காரணம் நான் மற்ற பிள்ளைகளை போல உன்னை வளர்த்தவில்லை. இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட். இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட். இன்னொரு படித்தது அநேக மனிதர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சோதனம் உலக பிரதானமான தகுதி உடையவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தகுதி இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இல்லையா? உங்கள் பிள்ளைகளை ராஜாவாக்க வேண்டும் உங்க பொறுப்பு தான். உங்கள் பிள்ளைகளை ராணியாக்க வேண்டும் உங்க பொறுப்பு தான். சோதனம் நீங்க 2-3 பிள்ளைகள் எல்லாம் பெறுவீங்க, பெற்றுவீங்க. எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க, 6 பிள்ளைகள் இருக்காங்க, சொல்றது சந்தோஷம் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை பிந்தின நிலைமை மிகவும் பரிதாபமா இருக்கு. அவங்க பெற்றோருடைய திருவோணம் கைதோசியம் பார்ப்பதான மனிதர்கள் எல்லாம் இங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பச்சை கிளையும் தன்னுடைய கூண்டுக்கு அந்த கிளி கூண்டுக்குள்ளாக வைத்து அந்த ஊரா போய் கிளிதோசியம் கிளிதோசியம் என்பதாக சொல்லி அந்த கிளியை உபயோகித்து தன்னுடைய அந்த தொழிலுக்கு ஏற்றபடியாக அந்த ரக்கையை வெட்டி அவர் கொடுக்கிறதா அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த ஊராகவும் அவன் எங்கெங்கெல்லாம் கொண்டு செல்கிறான் அந்த இடங்கள்லாம் இருக்கிறது. அந்த கிளியினாலே அவருடைய வயிறு போஷிக்கப்படுகிறது. சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறான். இதெல்லாம் செய்கிறது ஒரு 100 கிராமுக்கு ஒரு கிளி, ஒரு பச்சை கிளி. அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் தன்னை பார்க்கலாம், தாயை பார்க்கலாம், தகப்பனை பார்க்க பெரிய பெரிய பிள்ளைகளாக பெற்று வச்சிருக்காங்க. அதாவது பிரயோஜனம் உண்டோ? வேலைக்கு போக மாட்டான் மாஸ்டர். அந்த பொண்ணு அப்படிதான். எங்கேயும் ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஸ்கூலுக்கு போகல, வேலைக்கு போகல. நம்மளை கஷ்டப்படுத்த எப்படிப்பட்டான பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் பெற்று வச்சுருக்கிறோம். கண்ணீர் வடிக்கிறதா நிறைய சோதனம் பெற்றோர்கள் அல்லது குடும்பங்கள் காணப்படுகிறாங்க. இந்த செல்வத்தை, இந்த பெரிய செல்வத்தை, ஜீவராசிகளை உன்னுடைய வாழ்க்கையிலே தந்து, நம்முடைய வாழ்க்கையிலே தந்து அவர்களாலே நாம் தாகம் தீர்க்கப்படவில்லை என்றால் சோதரா நாம் மனிதர்களாக பிறக்க வேண்டிய தகுதியே கிடையாது. எனவே கர்த்தர் சொன்னார், இவ்விதமாக ராஜரீகத்துக்கு சுபாவம் சாலமோனிலே காணப்பட்டவனாலே கர்த்தர் சோதனை இஸ்ரவேலர்கள் யாருடைய கண்களில் காணப்படத்தக்காக சாலமோனை சோதனை பெரிய மனிதனாக ஆசீர்வதித்து ராஜரீக சோதனை நிலைமையிலே கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார்களா நாம் பார்க்கின்றோம். 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போதனை பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாகவும் அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் என்பதாக. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திலே ராஜாவாக வீற்றிருந்து பராக்கிரமசாலியா இருந்தார். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் நம்மிடத்திலே ராஜரீக மேன்மையை வைக்கும் போது மற்ற மனிதர்கள் வந்து கீழ்ப்படுகிறாங்க. பாருங்க, ராஜரீக மேன்மையை மகிமையை நமக்குள்ளா வைக்கும் போது கர்த்தர் அநேகர் நம்மிடத்திலிருந்து உதவி கேட்க வருகிறாங்க, நம்மை தேடி வருகிறாங்க, நம்முடைய சமூகத்தை ஓடி வருகிறாங்க. சோதரா, இவர்களுக்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் உயிரோடு இருந்ததான சாலமோன் எப்போது பார்த்தாலும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும், கர்த்தருடைய ஆலயம் கட்ட வேண்டும், அது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்பதான எண்ணமே எல்லாம் வேறு. தாவீது ஆசீர்வதிக்கப்பட காரணம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு விட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை தொழில் கொள்ள வேண்டும் என்றான அந்த விருப்பம் தாவீதிடத்திலே காணப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டார். சாலமோனிடத்திலே காணப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டார். சோதரம் மேலும் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் 44ஆம் அதிகாரத்துல கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லுகிறது. கோரேசை குறித்து வசனம் 28
ஏசாயா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் அவன் யூதன் அல்ல, அவர் புரஜாதிக்காரன், பெர்சியன். அவன் எப்போதும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்திருந்தான். புரஜாதிக்காரனாக இருந்தாலும் கர்த்தருக்காக வேண்டும், கர்த்தருக்கு செய்ய வேண்டும் வைராக்கியம் இருந்தபடினாலே சோதரம். கோரேசுக்கு ஆண்டவருக்கு போட்ட பெயர் என்ன தெரியுமா? அவன் ஆலயத்தை கட்டுகிறவன். ஆலயத்தை கோரேஸ் என்பதாக அவங்க பெற்றோர்கள் போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை கழித்திருக்கானவே உன்னுடைய ஆலயத்தை கட்டுகிறவன். ஆலய சொல்றான் எருசலேமை கட்டுகிறவன். 28 அவன் எருசலேமை நீ கட்டப்படும் என்று தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானத விசுவாச வார்த்தைகளை பேசுவதான ஒரு கோரேஸ். விசுவாச வார்த்தைகளை அவன் எருசலேமை நோக்கி எருசலேமை கட்டுகிறவன், ஆலயத்துக்கு அஸ்திபாரம் கொடுக்கிறவன். அவன் புறஜாதிக்காரனாக இருந்தால் எப்பொழுதும் விசுவாச வார்த்தையை உபயோகித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கணும். எனவே இந்த கோரேசை நான் என்ன செய்ய என்றால் சோதரன் ஆலயத்தை கட்டுகிறபடினாலே 45:1 வாசிக்கணும். கர்த்தராகினான் அவன் அப்படிங்க கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் முன்பாக வாசல்களை கூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் போனவர்களை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு இரண்டாவது கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்த்தாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமோ நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தருவேன். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்திருந்தார். இப்படி எஸ்ராவின் புஸ்தகம் 1:1 பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களையும் கர்த்தர் எனக்காக கொடுத்தார் என்பதாய். காரணம் அவன் ஆலயம் கட்டுகிறபடினாலே. ஒருவன் ஊழியம் செய்கிறவன் என்றால் கண்டிப்பாக அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் வேலையை வீட்டிலே இருந்து தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி வேத வாசித்து கர்த்தருக்குரியான காரியங்களை நீ முன்வைப்பா என்றால் கர்த்தர் அதை பார்த்து 100 மடங்கான காரியங்களை உனக்கு தர அவர் ஆசையோடு காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாக எருசலேமை கட்டுகிறவன் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் விடுகிறவன் என்றால் ஆண்டவர் சொல்கின்றார். இவ்விதமாக சோதரன் வசனம் 26 யாராவது படிங்க. 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவார் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுகிறீர்கள் என்றும் யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். பாருங்க, விசுவாச வார்த்தையை உபயோகிக்கிறதான அருமையான தேவதையுமே நீங்களும் நானும் மட்டுமல்ல விசுவாச வார்த்தைகளை உபயோகிக்கிறது. நான் சொல்ற ஒரு விசுவாச வார்த்தையை ஒரு விசுவாச அறிக்கை பண்ணினா ஆண்டவராகி தேவன் நமக்கு பின்னால் இருந்து இரண்டாவதாக அதே விசுவாச வார்த்தையை உபயோகிக்கிறார். பாருங்க, அவனை சொல்ற இந்த ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவது என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லுகிறதான என்று சொல்லி அவைகளின் பாவான ஸ்தலங்களை எடுப்பிக்கிறவர். நாம் விசுவாச வார்த்தையை சொல்லும் போது அடுத்தபடியாக ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லுகிறார். எனவே நாம் காரியங்களை முன்மொழிகிறவர்களாக இருக்கின்றோம்.
நம்மளே அப்படி ஒரு பழமொழி உண்டு. சோதரம் முன்மொழிகிறது யாரு? இன்னார். வழிமொழிகிறது யாரு? இன்னார். ஒரு காரியங்களை ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, ஒரு பொது சபையிலேயோ 2 பேரும் அது ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டுமா? இங்கே கோரேஸ் விசுவாச அறிக்கையை முன்மொழிகிறவராக காணப்படுகின்றார். அப்படின்றால் ஆண்டவராய் தேவன் நமக்கு அப்புறமாக இருந்து வழிமொழிகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே விசுவாச வார்த்தை உபயோகிக்கிறதான அருமையான மகனே, மகளே, கர்த்தர் இந்த காரியத்தை செய்வாரா? நான் ஏறெடுக்கும் இந்த ஜபத்தை கர்த்தர் செய்வாரா என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விசுவாச வார்த்தையை உபயோகிங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க, விசுவாச வார்த்தையை அறிவிக்க பண்ணி அடுத்த நிமிஷத்துல வழிபிடிக்கிறவராக ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு என்ன காரியம் கேட்டாலும் உங்களுக்கு செய்யப்படும் என்பதா வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. எனவே சோதரம் அழைத்ததான தேவன் சோதரம் வேதத்திலே நாம் பார்க்கிறது போல யாக்கோபை குறித்து சொல்லுவோமே, நீ எதை சொல்லுகிறாயோ அல்லது நீ வாழ சொன்ன ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் வேதம் சொல்லுகிறது போல அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லு, அவனவனை ஆசீர்வதிக்கிறதாக. அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல சோதரன் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் ஆண்டவர் அதே ஸ்தானத்திலிருந்து உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த ரகசியம் எத்தனை பேர் புரிந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் உன்னுடைய பிள்ளைகளும் விசுவாச வார்த்தையை ஐக்கிய பண்ணுகிறதான வேளையிலே இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசுவும் அந்த இடத்திலிருந்து அதே விசுவாச வார்த்தைகளை வழிமொழிகிறவராக காணப்படுகிறார். கால நேரத்தில் யாக்கோபு சொன்னதுதான் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய வருஷத்திலே தேவனுடைய சமூகத்திலே கலந்து வருகிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, முதல்ல உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்து நபர்களை பார்த்து முதல்ல நீங்கள் ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் சொல்றான் அடுத்த ஸ்தானத்துல ஆண்டவராய் இயேசு அதே வார்த்தையை சொல்லி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த செய்தியினால ஆண்டவர் மெய்யாவே என்னோடு பேசினார் என்பதாக நீங்க கையை உயர்த்தி அன்னையில சொல்லுங்க. அப்படின்னா எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சிப்படுவோம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதே இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறார். எல்லாம் கைகளை உயர்த்துவோம். தேவனை மகிழ்ச்சிப்படுவோம். ஆமென், ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் பூரா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளங்கால் பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்ட வசனங்களுக்காய் நம்மை முற்றிலும் தெய்வ சமூகத்தில் உபயோகித்து எல்லாரும் சொல்லிட்டு போகிறோம். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதங்களை
தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரை அவர் சும்மாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதே நேரத்துல ஈசாக்கு அந்த யாக்கோபை அழைத்த போது அவருடைய வாசனையை பார்த்து வயல்வெளியின் வாசனையை அவர் உணர்ந்து அவரை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். உங்களுடைய வாசனை என்ன? இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய குடும்ப ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய எல்லா தேவனுக்கு முன்பாய் பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லா வாசனையும் அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது பார்க்கிற தேவன் அவருடைய வாசனையை சரியான வாசனையாய் பார்க்கும்போது யாக்கோபுக்கு கொடுத்தது போல ஹல்லேலூயா வானத்தில் பனியையும் கொடுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. சாலமோனை பார்த்து அவனுக்கு ராஜாவாக கூடிய தகுதி வாஞ்சை, முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், உயர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறதை பார்த்து அவனுக்கு இன்னும் கிருபைகளை ஞானத்தை கொடுத்து எல்லாரும் மதிக்கத்தக்கதான ஒரு ராஜாவாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல தேவனை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சை தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்பதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஏனோதானா என்று சொல்லி ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தாகம், ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஹல்லேலூயா. சாலமோனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கோரேசை அழைத்து உனக்கு முன்பாக கோணலை நான் செவையாக்குவேன் என்று சொல்லி ஆலயத்தை அஸ்திபாரப்படுத்துகிற கணிக்காக உபச்சாரி ராஜாவாகிய கோரேசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும் போது, தேவனிடத்தில் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கும் போது, தேவ சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காய் தாகமுடையவர்களாய் இருக்கும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து பாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து பாச கர்த்தாவே. இன்றே வேண்டுமே இப்போ தாருமே, இன்றே வேண்டுமே இப்போ தாருமே. பொழுதே வேண்டாலும் உண்மை இல்லைனா, பொழுதே வேண்டாலும் உண்மை இல்லைனா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேச கர்த்தாவே, யாக்கோபாய் நான் பாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எல்லா நாட்டவர்களே கேட்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறணுமா? ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கே இருக்கும் நீரை ஏற்றுமே. ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கே இருக்கும் நீரை ஏற்றுமே. உம்மை இயலாமல் என்னை யார் நடத்துவார்? 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 ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, யாக்கோபாய் வந்து பாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் யாக்கோபாய் வந்து பாச கர்த்தாவே. உன்னிருவை எனக்கு வேண்டுமே, எங்கள் வாழ்வு செடி தோன்றுமே. உன்னிருவை எனக்கு வேண்டுமே, எங்கள் வாழ்வு செடி தோன்றுமே. நீர் வேண்டும் கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே அது
என் வாழ்க்கையில தான் ஆசீர்வாதங்களை தேவன் தன்மைகளை வழிநடத்தும் காலம் சொல்லி ஹல்லேலூயா. அன்றைக்கு தகப்பனார் தன்னுடைய மகனின் வாசனையை, வயல்வெளியின் வாசனை, அருமையாயிருக்கிற வாசனையை கண்டு அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபை உயர்த்தினது. ஹல்லேலூயா. நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர், சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்யும்படியாக, தொழுது கொள்ளும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் உடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவருக்கும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அவர்களை வரவழைத்து ஆசீர்வதித்த அவனவனுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி அவனை ஆசீர்வதித்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பெற்றோராய் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிற பெற்றோராய் இருக்கும்படியாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வயல்வெளியின் வாசனையை பார்த்து வானத்து பனியையும் கொடுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தேவன் உனக்கு கொடுப்பாராக என்று சொல்லி தகப்பன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபனுடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறிற்று. யாக்கோபனுடைய சந்ததியிலே ராஜாக்களும் தோன்றினார்கள் அப்பா. இந்த நாளிலே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பத்துள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்வடைய செய்யும் போல தேவனுக்காய் ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாலமோனை அன்றைக்கு ஆசீர்வதித்த தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. புறஜாதியாக இருந்தும் தேவனிடத்திலே வாஞ்சையாய் இருந்ததான ஒரு கோரேசை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை கொண்டு யாருக்குமே இல்லாத சிலாக்கியத்தை, ஆலயத்தை அஸ்திவாரப்படுத்தி ஆலயத்தை கட்ட செய்கிற அந்த சிலாக்கியத்தை கொடுத்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேவராஜ்யத்தின் மகிமையான அணியிலே ஆண்டவர் தேவராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பயன்படத்தக்கதாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கட்டளையிடல் செய்யணுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். வேளையில் அப்பா வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொடுத்த அருமையான தோழர்களுக்காய் ஸ்தோத்திரம். அதை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதி, இன்னும் அதிகமாய் அநேக ஜனங்களுக்கு பயன்படுத்த விடமாய் சொல்லிக்கிறோம். அதை வளங்களை கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலனைவரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவானதை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.